ஓம் ஸ்ரீ தாராணியர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய தடவை சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப பாதிச்சுட்டே இருக்கும். அதனால நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாம தவிச்சுட்டு இருப்போம். பெண்களுக்கு நிறைய இடத்துல ஒரு அபியூஸ் நடந்துட்டே இருக்கும். அது கல்யாணம் பண்ணி கொடுத்து டௌரி பிரச்சனை, எத்தனை கேள்விப்படுறோம். டௌரி பிரச்சனை, இல்லை கணவன் கொடுமைப்படுத்துகிறான், இல்லை சின்ன வயசில் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து அந்த நிகழ்வினால் அவங்களால முன்னேற முடியாமல் தவிச்சிட்ருக்கலாம். திருமண வாழ்க்கையில் ஃபுல்லாக ஈடுபட முடியாமல் தவிச்சிட்ருக்கலாம். இல்லை யாரையோ ஒருத்தரை நம்பி கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை தொலைச்சி தவிச்சிட்ருக்கலாம். இப்படிப்பட்ட பெண்களுக்கு உதவுவதற்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஏஞ்சல் தான் கேப்ரியலா. ஆர்க்ஏஞ்சல் கேப்ரியல்னு சொல்லுவாங்க. இந்த கேப்ரியலை நாம் 3 முறை கூப்பிட்டு இன்வோக் பண்ணிக்கிட்டோன்னா அவங்க நம்மளுக்கு உதவுவாங்க. நமக்கு என்ன மனசில் தோணுதோ உடனே நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே இறங்குவாங்கன்னு இல்லை, அந்த எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. கேப்ரியல் உன்னை அழைக்கிறேன், கேப்ரியல் உன்னை அழைக்கிறேன், கேப்ரியல் உன்னை அழைக்கிறேன்னு சொல்லி 3 முறை கூப்பிட்டால் கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க. நீங்கள் கண்ணை மூடி மனம் உருகி இந்த மாதிரி நான் ஒரு நிலைமையில் இருக்கேன், என்னை இதுலேருந்து காப்பாற்று, இல்லை இந்த தழும்பு, சம்டைம்ஸ் அந்த உறவுலேருந்து நம்ம வெளியில் வந்திருப்போம், ஆனால் அந்த தழும்பு ஆறாமல் இன்னும் நம்மளை பாதிச்சுட்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் இந்த வழியிலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல, என்னை எப்படியாச்சும் இதுலேருந்து வெளியில் கொண்டு வா, நான் அதை மறக்கணும், அதை கெட்ட கனவாக மறக்கணும் அப்படின்னும் நீங்கள் கேப்ரியல் கிட்ட வேண்டிக்கலாம். நீங்கள் தான், உங்களுக்கு மட்டும்தான் இந்த அநியாயம் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் மட்டும்தான் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இது உங்களுக்கோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களோ இல்லை உங்கள் கூட பிறந்த சகோதரிக்கோ சகோதரனுக்கோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருந்தால் அந்த பாதிப்பிலேருந்து அவங்களை வெளியில் கொண்டு வரத்துக்கு, அந்த தாக்கத்திலேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு ஏஞ்சல் கேப்ரியல் ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த கேப்ரியலை 3 முறை அழைத்தால் விடுவார்கள். ஏஞ்சல் எல்லாம் நம்மளுக்கு உதவுவதற்காகத்தான் இருக்காங்க. இந்த சின்ன உதவி பெரிய உதவின்னு எதுவுமே கிடையாது. கூப்பிட்ட குரலுக்கு வருவார்கள், கூப்பிட்டால் தான் வருவார்கள். அதனால் நம்ம கூப்பிடணும். கூப்பிட்டு நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்தை அவங்க இங்கே வந்துட்டதான் நினச்சி அவங்க நமக்கு இருக்கிற கஷ்டத்தை மனதளவில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு சொல்ல கஷ்டமாக இருக்குன்னா கேப்ரியலில் கூப்பிட்டு கேப்ரியலுக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு டெய்லி அதை ஒரு தடவை படிச்சுட்டு படுத்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர்கள் நம்மக்கிட்டேருந்து கைமாறாக எதிர்பார்க்குறது தேங்க்யூ மட்டும்தான். அதனால் நன்றி சொல்லணும். நன்றி சொல்லிவிட்டு நீ என்னை இதிலேருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு நன்றி, எனக்கு உதவுவதற்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். இது நமக்கு மட்டுமல்லாமல் நமக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு தவிச்சிட்டு இல்லை வெளியில் என்னால் இன்னொரு திருமணம் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், இப்போ நிறைய டைமில் ஒரு ஆண்மகன் கூட இருக்கலாம், எனக்கு இப்போ முதல் திருமணம் செட் ஆகலை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு இன்னொரு திருமணம் நினச்சாலே பயமாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கேப்ரியலில் கூப்பிட்டு அந்த தழும்பை, அந்த ஆறா புண்ணை ஆற்றும்படி வேண்டிக் கொள்ளலாம். என் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும், நல்லா இருக்கணும், இல்லை என் மகளுக்கு இன்னொரு கல்யாணம் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாம். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த ஏஞ்சல் உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். ஏதான ஒரு வகையில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கூப்பிட்டு பாருங்கள். ஏஞ்சல்ஸ் ஆர் தேர் அண்ட் தே ஆர் ரியல் அண்ட் தே ஆர் ட்ரூ. ஆல் யூ நீட் இஸ் இன்டென்ஷன்ஸ். அந்த இன்டென்ஷன்ஸோட கூப்பிடுங்க, டெஃபினட்டாக வரும்.